ஹலோ மக்களே, ஏன் நேம் பார்த்தீங்கன்னா கரண். நம்ம யூடியூப் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ஹாலிடே ட்ராவல். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லாங் ட்ரிப்புங்க. ரொம்பலாம் இல்லைங்க. நம்ம பொள்ளாச்சிலேருந்து நம்ம கிளம்பி கொச்சி போகலான்னு ஒரு ஐடியாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஒரு 1 ஆச்சுங்க. வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே வந்து பெட்ரோல் பங்கில் வந்து பெட்ரோல் போட்டுங்க. அப்படியே கிளம்பியாச்சுங்க. அப்படியே கோவிந்தாரத்தில் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் நிப்பாட்டினாங்க. திடீர்னு என்னடா நம்மளும் நிப்பாட்டுறாங்க, நம்மகிட்ட தான் எல்லாமே இருக்குது அப்படின்ட்டு நம்ம நிப்பாட்டி அவங்கக்கிட்ட எல்லாம் பேசிட்டுங்க அப்படியே கிளம்பியாச்சுங்க. அவங்க வந்துட்டு மணி 1:30 கூட அவங்களாம் அவங்க ஒர்க்கில் கரெக்டாக இருக்காங்க. நம்ம நல்லா இருக்கணும் கூட அவங்க இவ்வளோ தூரம் அவங்களோட கடமையை கரெக்டாக கண்ணியமாக இருக்காங்க. நம்மளுக்கு வேண்டி அவங்க எவ்வளோ காவலாக இருக்காங்கங்கிறது இந்த டைமில் கூட எனக்கு தெரியுதுங்க. அப்படியே நம்ம கொல்லங்கோடு வந்தாச்சுங்க. கொல்லங்கோட்லேருந்துங்க அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று போகும். நம்ம பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு போகணுங்க. லெஃப்ட் சைடு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தாங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மீன் குளத்தி பகவதி அம்மன் கோயில். தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க. மேக்ஸிமம் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, தெரிஞ்சுக்குங்க. அந்த கோயில் போகிற ரோட்லேருந்து நம்ம லெஃப்ட் சைட்லைங்க அப்படியே கிராஸ் பண்ணி வந்துட்டோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் தூரங்க. கொஞ்சம் தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடியே ரோட்டு மேலேயே வடக்கஞ்சேரி டு நம்மாரேன்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு பக்கத்துலேயே மெயின் ரோட்லிங்க, மெயின் ரோட் டிஸ்டன்ஸில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸ் ஒன்று பண்ணிட்டுங்க அப்படியே வடக்கஞ்சேரி ஹைவே ரோட் டச் ஆகியாச்சுங்க. இன்னி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஹைவேலையே கிளம்பியாச்சுங்க. ஹைவேலையே வந்தாச்சுங்க. ஃபஸ்ட்டே நம்ம வண்டி எடுத்து ஹைவே வந்துட்டு ஃபஸ்ட்டு டோல்கேட்டுங்க வேற மாதிரிங்க. அப்படியே டோல்கேட் தாண்டிங்க கொஞ்சம் தூரம் நம்ம வந்துட்டே இருந்தோம்னீங்களே. அப்படியே ஹைவே வியூ சாமி, நைட்டில் இப்படி ஒரு வியூங்க. இங்கே பாருங்கள், இதுதாங்க டனலு. கேரளாவில் இப்போது புதுசாக தோணுன டனலு. மலையவே குடஞ்சி வச்சுருக்கானுங்க. வேற லெவலுங்க இதெல்லாம். அப்படியே அங்கேருந்து கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இன்னும் ஒரு 83 கிலோமீட்டருங்க. மழை வேற நச 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 பிடிச்சிட்டுங்க. கேமரா நேரம் நனைஞ்சிக்கிட்டே அப்படியே பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. இங்கே பாருங்க, மழை தட்டி தட்டி தூக்குதுங்க. செகண்ட் டோல்கேட் அடிச்சு பிடிச்சி அப்படியே வந்துட்டேங்க. செகண்ட் டோல்கேட்டில் கொஞ்சம் நேரம் நின்று ஒரு ரெஸ்ட்டை போட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இன்னொரு கொஞ்சம் தூரம் தாங்க. நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு மார்னிங் ஸ்டே பண்ணுறதுக்கு பெரும்பாவூர் தான் போகிறோங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அங்கே தான் இருக்காருங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொச்சி ஏர்போர்ட் பார்த்துட்டுங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. கிளம்பிட்டு வர பெரும்பாவூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருந்துச்சுங்க. அதை நின்று அப்படியே பார்த்துட்டுங்க, அழகை ரசிச்சுட்டுங்க அப்படியே கிளம்பி வந்து பார்த்தீங்கன்னா பனிமலை, சொல்லப்போனால் பனிமலை பெய்யுதுங்க இங்கெல்லாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ரூமில் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அவன் ரூமை விட்டு வெளியே வந்து பார்த்தா வியூ இங்கே பாருங்க. இதுதாங்க வியூ. கொச்சி அப்படியே சுருக்கி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்குங்க வியூ. அங்கேருந்து பக்கத்தில் ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குன்னாப்புல ஃப்ரெண்டு. அதை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியாச்சுங்க. போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா பச்சை பச்சை ஏன்னு சும்மா வேற மாதிரி இருக்குங்க. வந்து பைக்கை பார்க் பண்ணிட்டுங்க கொஞ்சம் ட்ரெக்கிங்கில் போகிற மாதிரி தான் இருக்குங்க. கீழே ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 100 மீட்ரு வருது ட்ரெக்கிங்கில். வந்தீங்கன்னா பெஸ்ட்டு ஸ்பாட்டு, விட்டுறாதீங்க. வந்து சில் பண்ணிட்டு போங்க. கொச்சினில் கடல் கேள்விப்பட்டிருக்கீங்க, வாட்டர் ஃபால்ஸ் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நான் காட்டுறேங்க. இங்கே பாருங்க, அப்படியே லெஃப்ட் சைட்லேயும் பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க, இயற்கையோட அழகை ரசிச்சுட்டு அப்படியே அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி வந்தோம்னா அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தடம் போங்க. பார்த்து வரீங்க, சேஃபாக இறங்கி போங்க. யாராக இருந்தாலும் சேஃபாக வாங்க. அப்படியே கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்குங்க. கீழே இறங்கி வந்தையுமே இங்கே பாருங்க, அழகை பாருங்க. அப்படியே கண்ணில் வச்சு ஒத்திக்கலாம் போல இருக்குங்க வாட்டர் ஃபால்ஸோட அழகு. பன்னீர் நிறம்னா இது தாங்க, பன்னீர் நிறம். இங்கே பாருங்க. அப்படியே இங்கே பக்கத்தில் இன்னொரு ஸ்பாட் ஒன்று இருக்குதுனாப்புல. இங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு தம்பி ஒருத்தருங்க, அவரை கூப்பிட்டு அப்படியே இங்கே வந்தால் இங்கே பாருங்கள், ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு தரமான பிளேஸுங்க. வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டாக வந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், நீங்கள்லாம் கிளம்பவே மாட்டீங்க. அந்த மாதிரி பிளேஸ் இதெல்லாம். விட்டுறாதீங்க எப்போ வந்தாலும். அப்படியே அங்கேருந்து கிளம்பிங்க. இன்னொரு ஃப்ரெண்டு ரூமுக்கு போகிற வழியில் இன்னொரு ஸ்பாட்டுங்க. இது பாருங்க, வாய்க்கால் ப்ளஸ் நீரோடை. இது கோடை காலத்தின் பொக்கிஷமுங்க. அந்த மாதிரி இருக்குங்க நீரோடையெல்லாம். இங்கே இவ்வளோ தூரம் நான் வந்துட்டு கொச்சி பீச்சுக்கு கேள்விப்பட்டிருக்கேன், வாட்டர் ஃபால்ஸுக்கு ஃபேமஸுங்கிறது இன்னைக்கு தானப்பா நான் தெரிஞ்சேன். இங்கே பாருங்க, சில் பண்ணுறதுக்குன்னு வேற மாதிரிங்க. இப்படி ஃபோட்டோ ஷூட்டுக்குன்னா இந்த பிரிட்ஜில் இருந்தாலும் எடுத்தோம்னா தரமாக இருக்குங்க. நம்ம சேனலில் அடுத்து வந்து நம்ம கொச்சியில் எங்கே போகிறோம் என்னங்கிற அப்டேட் அப்கமிங்கில் வருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்களா, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் அப்கமிங்கில் நமக்கு போட்டே இருக்கலாங்க. உங்கள் சப்போர்ட்டு தாங்க எப்போவுமே எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனே நீங்கள் மட்டும்தாங்க எனக்கு.